திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் என கூறி மிரட்டல் விடுத்து விஏஓவிடம் பணம் பறிக்க முயன்ற கேடி கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். விஜிலன்ஸ் ஆபீசர் என போலி ஐடி கார்டு அச்சடித்து கைவரிசை காட்ட முயன்றவர்களின் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே உள்ள காட்டுப்புத்தூரில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வருபவர் வெங்கடேஷ். சம்பவத்தன்று வழக்கம் போல அலுவலகத்திற்கு சென்ற வெங்கடேஷ் தலைக்கு மேல் இருந்த வேலையை விறுவிறுப்பாக தொடங்கி ஒவ்வொன்றாக முடித்து வைத்தார். அப்போது டிப்டாப்பாக காரில் வந்த மூவர் "We are Vigilance Department Officers" என கூறி ஐடி கார்டை நீட்டி பரபரப்பை கிளப்பினர். "Who is the VAO?" என கேட்டவர்களிடம் "சார், நான் தான் சார் VAO" என கூறி வெங்கடேஷ் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். "ஓ, நீங்க தானே? உங்க மேல நிறைய லஞ்ச புகார் வந்திருக்கே, ரொம்ப நாளாவே உங்களை கண்காணிச்சுட்டு தான் வர்றோம்" என கூறி குரலை உயர்த்தினர். "சார், நான் அந்த மாதிரிலாம் இல்லை சார்" என ஆதங்கப்பட்ட VAவிடம் "எங்களுக்கு அதெல்லாம் தெரியும், குறிப்பிட்ட அளவு பணத்தை எடுங்க, நாங்கள் இதை பார்த்துக்கிறோம், கவலைப்படாதீங்க" என பேரம் பேசியுள்ளனர். ஆனால் VAO வெங்கடேஷ் மிகவும் நேர்மையானவர், சுத்தமான கை. இதனால் வந்தவர்களின் நடவடிக்கையில் அவருக்கு சந்தேகம் உண்டானது. உடனே முசிறி DSP சுரேஷ்குமாரிடம் புகார் அளிக்க ஆன் தி ஸ்பாட்டில் காட்டுப்புத்தூர் சப் இன்ஸ்பெக்டர் சங்கர் வந்து நின்றார். "சார், உங்க ஐடி கார்டை கொடுங்க" என கேட்டு வாங்க அந்த ஐடி கார்டு போலியான கார்டு என்பதும் வந்திருந்த மூவரும் திருட்டு கோட்டுக்கள் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே மூவரையும் "வாங்க சார், வாங்க, வந்து வண்டியில ஏறுங்க" என காவல் நிலையத்திற்கு கூட்டிச் சென்றனர். அதில் VAOவிடம் கெத்து காட்டியவர்கள் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சசிகுமார், கவின், பிரவீன் என்பதும் கடந்த 3 வருடங்களாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் என கூறி அரசு ஊழியர்களை ஏமாற்றி பணம் பறித்து வந்ததும் தெரிய வந்தது. இதற்காக போலி ஐடி கார்டு, போலி சர்டிபிகேட் மற்றும் விஜிலன்ஸ் துறை என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட கார் உள்ளிட்டவற்றை தரமாக செய்து கேடி வேலையை கெத்தாக காட்டி வந்தனர். இவ்வளவு பெரிய ரூட்டை பிடித்து நூதன முறையில் பணம் பறித்த இவர்கள் பல ஊர்களில் நிலம் வாங்கி போட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து பிடிபட்ட மூவர் மீதும் வழக்கு பதிந்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.